ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிளி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகி மாவை இட்லி குண்டால் ஆவி கட்டி வேக வச்சு எடுத்துருக்கோம். இது நாட்டு சர்க்கரையும் வேர்க்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட நம்ம வேக வச்ச அந்த ராகியும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் நான் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு கலரணும் அப்படின்னா நம்ம பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சிம்பிளி உருண்டை ரெடி. சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸில் இதுவும் ஒன்று. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.